விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்குப் பிறகு அவருடைய மகன் சண்முக பாண்டியன் ஒரு பேட்டியில் சொன்ன இந்த விஷயம் பலரையும் நெகிழ வைத்தது. கேப்டன் என்ற பெயருக்கு பின்னால் இருந்த அந்த மாபெரும் மனிதரின் ஆளுமையையும் அவர் வளர்த்த குடும்பத்தின் பண்பையும் இது அப்பட்டமாக காட்டுகிறது. இதன் பின்னணியில் இருக்கும் சில சுவாரஸ்யமான மற்றும் உருக்கமான தகவல்கள் இதோ. சினிமா துறையில் ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் பட வாய்ப்பு தேடியபோது பல நேரங்களில் பசியோடு இருந்திருக்கிறார். அந்த வலி அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவர் தலைவராக இருந்த நடிகர் சங்கத்திலும் சரி, அவருடைய படப்பிடிப்பு தலங்களிலும் சரி, யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஹீரோ சாப்பிடும் அதே சாப்பாடுதான் செட்டில் இருக்கும் கடைசி உதவியாளருக்கும் வழங்கப்படும். இந்த சமபந்தி முறையை தமிழ் சினிமாவில் நிலைநாட்டியவர் அவர்தான். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன் கணவரை புதைத்துவிட்டு வந்த அந்த துக்கமான நிலையிலும் மைக் பிடித்து கேப்டன் அலுவலகத்தில் அன்னதானம் தொடரும் என்று சொன்னது ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல. அது ஒரு சத்தியம். தன் கணவரின் உயிர் பிரிந்தாலும் அவருடைய கொள்கை சாகக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். விஜயகாந்தின் மகன்கள் விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் இருவரும் எடுத்த முடிவுதான் இதில் ஹைலைட். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டது, அப்பா சேர்த்து வைத்த சொத்துக்களை விட அவர் சேர்த்து வைத்த இந்த அன்னதானம் என்ற புண்ணியம்தான் முக்கியம். நாங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் வந்தாலும் கோயம்பேடு அலுவலகத்தில் பசி என்று வருபவர்களுக்கு சோறு போடும் வழக்கம் நிற்கவே கூடாது. இன்று நீங்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு சென்றால் மதிய வேளையில் யார் வேண்டுமானாலும் உள்ளே சென்று சாப்பிடலாம். சாதி, மதம், கட்சி என எந்த பாகுபாடுமின்றி இன்றும் இலை போட்டு சாப்பாடு பரிமாறப்படுகிறது. சுவாரஸ்யமான உண்மை, விஜயகாந்த் உயிருடன் இருந்தபோது தன் அலுவலகத்திற்கு யாராவது உதவி கேட்டு வந்தால் முதலில் அவர்களை சாப்பிட்டுவிட்டு வாருங்கள், அப்புறம் பேசலாம் என்றுதான் சொல்வாராம். அந்த பாரம்பரியத்தை அவர் குடும்பம் அப்படியே காப்பாற்றி வருகிறது. நிஜமாகவே சினிமாவில் மட்டும் கேப்டன் இல்லை, பசி ஆற்றுவதிலும் அவர் ஒரு மன்னன்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.